ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 228. பெண் ஒருவர் நறுமண தைலம் ஊற்றுதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறை வார்த்தைகள் 6 முதல் 13 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 3 முதல் 9 வரையும், யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். லாசரின் வீட்டில் ஒரு யூ வடிவமான மேசையில் இயேசுவும் சீடர்களும் லாசருடன் இரவு உணவு பந்தி அமர்ந்திருந்தார்கள். மார்த்தாவும் மரியாவும் பரிமாறினார்கள். சற்று நேரத்திற்கு பின் மரியா வெளியே சென்று விருந்து முடிவதற்கு முன் ஒரு சிறு பளிங்கு கல்லினால் செய்யப்பட்ட ஜாடியுடன் வந்து இயேசுவின் அருகில் சென்று ஜாடியை திறந்து அதிலுள்ள வாசனை திரவியத்தை அதிகமாக எடுக்க முடியாததால் அதன் கழுத்து பகுதியை உடைத்து இயேசுவின் தலையில் அந்த திரவியத்தை பரப்பினாள். அவளுடைய கரங்களினால் தலையில் தேய்த்தாள். அதன் பின் அவள் தலைமுடியில் இருந்த சீப்பை எடுத்து இயேசுவின் கேச சுருள்களை ஒழுங்குபடுத்தினாள். அதன் பின் இயேசுவின் பாதங்கள் அருகில் முழந்தாளிட்டு அவருடைய மிதியடிகளின் வாரை அவிழ்த்து தைலத்தை அவர் பாதங்களில் ஒவ்வொரு விரலாக தடவினாள். அதன் பின் பாதங்கள் முழுமையாக அந்த தைலம் தீரும் வரையிலும் பூசினாள். அதன் பின் தன் கூந்தலை அவிழ்த்து இயேசுவின் பாதங்களில் அளவுக்கு அதிகமாக இருந்த தைலத்தை துடைத்தாள். யூதாஸ் வெறுப்பூட்டுகிற பாவனையோடு, என்ன ஒரு பயனற்ற அஞ்ஞானமுள்ள வீணடிப்பு! ஏன் இதை செய்ய வேண்டும்? ஆலோசனை சங்க தலைவர்கள் பாவத்தை பற்றி பேசக்கூடாது என்று வேறு நாம் எதிர்பார்க்கிறோம். இவை இச்சை உள்ள ஒரு வேசியின் செயலாக இருக்கின்றன. நீ இப்போது நடத்துகிற புதிய வாழ்வுக்கு இவை ஒத்து வராது பெண்ணே. இவை உன் கடந்த காலத்தின் மிக பலமுள்ள நினைவூட்டுதலாக இருக்கின்றன என்றான். அனைவரும் வாயடைத்து போனார்கள், கிளர்ச்சி அடைந்தார்கள். லாசர் தம் முஷ்டியால் மேசையை குத்தி எழுந்தபடி, என் வீட்டில் என்று பேச தொடங்கியவர் இயேசுவை பார்த்து தம்மை அடக்கிக் கொண்டார். யூதாஸ் எல்லோரையும் பார்த்து, ஆம், நீங்கள் எல்லோரும் இன்னும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எல்லோருமே உங்கள் இருதயங்களில் முறுமுறுத்தீர்கள். ஆனால் இப்போது உங்கள் வார்த்தைகளை நான் எதிரொலித்தேன். நீங்கள் நினைத்ததை நான் வெளிப்படையாக சொன்னேன் என்பதற்காக நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்ல நீங்கள் எல்லோரும் தயாராகி விட்டீர்கள். நான் சொன்னதையே மீண்டும் சொல்வேன். மேரி குருவின் காதலி என்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. ஆனாலும் சில குறிப்பிட்ட செயல்கள் அவருக்கோ அவளுக்கோ தகுதியானவை அல்ல என்று நான் சொல்கிறேன். இது விவேகமற்ற செயல், அநீதமானதும் கூட. ஆம், ஏன் இப்படிப்பட்ட வீணடிப்பு? அவள் தன் கடந்த கால நினைவுகளை அழித்துவிட விரும்பியிருந்தால் அந்த ஜாடியையும் தைலத்தையும் என்னிடம் தந்திருக்கலாம். அது குறைந்தபட்சம் 1 பவுண்டு அளவுள்ள சுத்தமான நரந்தம் என்ற தைலம். மிக உயர்ந்த மதிப்புள்ளது. நான் அதை குறைந்தபட்சம் 300 தெனாரியம் பணத்திற்கு விற்றிருக்க முடியும். ஏனெனில் இந்த தரமுள்ள நரந்தத்தின் விலை அதுதான். மேலும் அழகாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருந்த அந்த ஜாடியையும் விற்றிருக்க முடியும். அந்த பணத்தை
நம்மை சுற்றி கூட்டம் கூடும் ஏழைகளுக்கு நான் கொடுத்திருப்பேன். நம்மிடம் ஒருபோதும் போதிய அளவு பணம் இருந்ததும் இல்லை. நாளைக்கு எருசலேமில் நம்மிடம் பிச்சை கேட்போரின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் என்றான். மரிய மதலேன் இதை எதுவுமே கேளாதவளை போல இயேசுவின் பாதங்களை தன் கூந்தலால் துடைத்துக் கொண்டே இருந்தாள். அதன் பின் இயேசுவின் பாதங்களில் அவருடைய காலணிகளை அணிவிப்பதற்கு முன்னும் அணிவித்த பிறகும் ஒவ்வொரு பாதத்தையும் முத்தமிட்டாள். இயேசு அவளது சிரசின் மீது தம் கரத்தை வைத்தபடி யூதாசை பார்த்து, அவளை விட்டுவிடு, நீ ஏன் அவளுக்கு எரிச்சல் மூட்டி அவளை நிலைகுலையச் செய்கிறாய்? அவள் என்ன செய்திருக்கிறாள் என்பது உனக்கு புரியாது. எனக்கு உரிமை உள்ளதும் நல்லதுமாகிய ஒரு செயலையே மேரி செய்து முடித்தாள். ஏழைகள் எப்போதும் உங்கள் மத்தியில் இருக்கிறார்கள், நானோ போய்விடப் போகிறேன். நீங்கள் எப்போதும் அவர்களை கொண்டிருப்பீர்கள், ஆனால் விரைவில் இனி என்னை கொண்டிருக்க மாட்டீர்கள். ஏழைகளுக்கு தர்மம் தர எப்போதுமே உங்களால் முடியும். இன்னும் சிறிது காலத்தில் மனிதரிடையே இருக்கிற மானிட மகனுக்கு மனிதரின் சித்தத்தின் வழியாகவும் நேரம் வந்துவிட்டதாலும் எந்த மகிமையும் செலுத்த உங்களால் முடியாதிருக்கும். நேசம் இவளுக்கு ஒளியாய் இருக்கிறது. நான் சாகப் போகிறேன் என்பதை இவள் உணர்கிறாள். அதனால் என் உடலிற்கு தைலமிட்டு என் அடக்கத்தை முன்கூட்டியே நினைவு கூற இவள் விரும்பினாள். நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன், எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளுடைய நேசத்தின் தீர்க்க தரிசன செயலும் நினைவு கூறப்படும். உலகம் முழுவதும் காலங்கள் தோறும் உலக பொருட்களை மதியாதவளும் எதிலும் பற்று வைக்காதவளும் கடந்த காலத்தின் மிகச்சிறு நினைவிலும் இன்பம் காணாதவளும் மாறாக உடலும் உலகமும் ஆகிய அனைத்தையும் அழித்து அனைத்தையும் ஏறி மிதித்து செல்பவளும் தன் ஆண்டவர் மீது வைத்த அன்பினால் நரந்தத்தை கொண்டும் பழுங்கு ஜாடியை கொண்டும் இவள் செய்தது போல தன்னையே உடைத்து பரவச் செய்பவளுமாகிய மற்றொரு மேரியாக ஒவ்வொரு மனித பிறவியையும் கடவுள் மாற்றிவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லாதே மேரி, இந்த வேளையில் பரிசேயனாகிய சீமோனிடமும் உன் சகோதரி மார்த்தாவிடமும் நான் சொன்ன அதே வார்த்தைகளை மீண்டும் உன்னிடம் சொல்கிறேன். உனக்கு சகலமும் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் நீ முழுமையாக நேசித்திருக்கிறாய். நீ அதிக நல்லதாகிய பங்கை தெரிந்து கொண்டாய், அது உன்னிடமிருந்து இனி ஒருபோதும் எடுக்கப்படாது என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 228 பெண் ஒருவர் நறுமண தைலம் ஊற்றுதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.